ஹாய் ஆல். இந்த கேக் என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நேற்று பண்ணது. இந்த தடவையாவது எக்கில் பண்ணுவோம். எப்போவுமே எக்லெஸ்ல தான் பண்ணி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ணியிருந்தேன். ஏன்னா புதுக்கோட்டையில் போய் தான் கேக் கட் பண்ணுவோம். எங்கள் அத்தை வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக எக்லெஸ்ல தான் நான் பண்ணுவேன். இந்த தடவையாவது நம்ம இங்கே எக்கில் நிறைய பேருக்கு எக்கில் செஞ்சு கொடுக்குறோம். நம்மளும் அதை ஃபுல்லாக எக்லெஸ் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி பண்ணியிருந்தேன். பட் சஷ்டி விரதம் நாங்கள் இருக்கிறதுனால அது பண்ண முடியலை. ஒரு ஃப்ளேவர் வந்து ரசமலாய், இன்னொரு ஃப்ளேவர் பட்டர்ஸ்காட்ச், இன்னொன்று சாக்லேட் அந்த மாதிரி தான் நான் டிசைட் பண்ணி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழத்தை கொடுத்து விட்டாங்க. அதை பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சு. சரி ஓகே மேங்கோ கேக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒன்று ரசமலாய், அடுத்து மேங்கோ சாக்லேட் அப்படி டிசைட் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து எனக்கு சாக்லேட் கேக் வந்து க்ரீமோடு சாப்பிட்றது பிடிக்காது. சாக்லேட்னா ஃபுல்லாக சாக்லேட்டாக தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். சரி நம்ம வந்து சாக்லேட் கேக்கை வந்து தனியாக செஞ்சுட்டு இந்த ரசமலாய் மேங்கோவும் ஒரு டயராக வச்சுருவோம். 2 கேக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மனசு மாதிரி வேறு மாதிரி பண்ணிவிட்டேன். அது லாஸ்ட்டில் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். டார்க் சாக்லேட் கனாஷ் ரேஷியோ 1:1 ரேஷியோவில் தான் நான் எடுப்பேன். அதாவது 1:1 ரேஷியோ அப்படின்னா கப் மெஷர்மெண்ட்டில் எடுங்க. கிராம் மெஷர்மெண்ட்டில் எப்போவுமே கனாஷ் வந்து பண்ணாதீங்க. ஃப்ராஸ்டிங், ஐசிங் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுறப்ப ஒன்று ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப ஹார்டாகவும் மாறிடக்கூடாது, சில்கி ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டில் எடுங்க. சாக்லேட்டில் வந்து ஒரு 10 கிராம்ஸ் அது மாதிரி பட்டர் போட்டு வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீமை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். பபிள்ஸ் மாதிரி வரும். வந்த உடனே சாக்லேட்டில் போர் பண்ணி பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இதில். ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் வந்து ஜெனரலாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெசிபிஸு. நீங்கள் அதை பார்த்தே ட்ரை பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாக்லேட்டோட ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மேங்கோ கேக். அதில் வந்து மேங்கோ வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேங்கோ ஸ்லைசஸ் வச்சு கேக் வந்து பண்ணி வச்சுட்டேன். எல்லாருக்குமே வந்து மேங்கோ கேக் ரொம்ப பிடிச்சி போச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் மேங்கோ கேக் சாப்பிட்டது இல்லைங்க, அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. மேங்கோ சீசனில் மேங்கோ கேக் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.